சாயிரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு. ஆனால் கிடைப்பது என்னவோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தாகத்தான் இருக்கிறது. அனுபவத்தை சேர்த்து வைத்துக் கொள்ளலாம். நாம் சந்திக்கும் தோல்விகளை தோற்கடிக்க நமது அனுபவமே சிறந்த ஆயுதமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிரம். ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, ஒரு அற்புதத்தக்க மாற்றம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. அந்த மாற்றத்திற்கான அத்தனை வேலைகளையும் நான் என் பிரியமான குழந்தைக்காக செய்துவிட்டேன். சந்தோஷமாக இரு. நீ நினைப்பதற்கு மேலாக எல்லா மாற்றத்தையும் உன் வாழ்வில் உண்டு பண்ணுவதற்கான அத்தனை வேலைகளையும் உன் சாயப்பா நான் பார்த்துவிட்டேன். உன் இல்லம் தேடி வந்து உனக்கு நன்மையை செய்ய போகிறேன் என் பிரியமே. நம்பிக்கையோடு கேள். நீ கவலைப்படும் விஷயத்திற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கப் போகிறது. உன் தீராத பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்ப்பு நான் தரப்போகிறேன். இது நாள் வரை இருந்து வந்த உன் பிரச்சனை அனைத்துமே ஒரு அதிசயத்தில் முடியப் போகிறது. ஆம் என் பிரியமே, உனக்கு ஒரு அற்புதம் நிகழும். மிகப்பெரிய மகிழ்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது. உன் வாழ்க்கையை திசை மாற்றும் அந்த அற்புத நல்ல விஷயம், அற்புதமான விஷயம் நிச்சயமாக உனக்கு நடக்கப் போகிறது. என் அன்பு பிரியமே, எப்படியாப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் நீ சிக்கி தவித்து கொண்டிருந்தாலும், அது சந்தோஷமான சூழ்நிலையாக இருந்தாலும், கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையில் நீ சிக்கி தவித்தாலும் அமைதியாக இருப்பது மிக மிக முக்கியம் என் பிரியமே. அமைதியாக இருப்பது முக்கியம். மௌனத்தின் சக்தி என்பது மிக மிக அரிதானது. எந்த சூழ்நிலைகளிலும் அமைதியாக இருப்பது ஏன் முக்கியம் என்பதை ஒரு கதை மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஊரில் ராஜா என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் பொறுமையற்றவனாகவும் கோபக்கார சுபாவம் கொண்டவனாகவும் இருந்தான். சின்னஞ்சிறிய விஷயங்களுக்கு விவாதம் செய்வதும் ஒவ்வொரு கேள்விக்கும் உடனடியாக பதிலை கொடுப்பதும் அவனுக்கு வழக்கமாகிவிட்டது. மெதுவாக அவனது குணத்தால் மக்கள் அவனிடமிருந்து விலகி செல்ல துவங்கினர். ராஜா தனது குணத்தை மாற்றிக்கொள்ள விரும்பினான். அது அவனுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவதையும் உணர்ந்தான். ஆனால் அந்த நிலையிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று அவனுக்கு புரியவே இல்லை. ஒரு நாள் அருகில் உள்ள காட்டில் குரு ஒருவர் போதனைகள் செய்வதாக அவன் கேள்விப்பட்டான். குருவை பற்றி அவனுக்கு நிறைய கேள்வியும் பட்டிருந்தான். அவரது கருணை, அவரது ஞானம், அவர் வழங்கிய வாழ்க்கை போதனைகள் எல்லாம் கேள்விப்பட்டு அவரை பார்த்தே ஆக வேண்டும் என்று முடிவு செய்தான். ஒருவேளை என் கேள்விக்கான பதில்கள் அங்கே கிடைக்கலாம் என்றும் நினைத்தான் ராஜா. விரைவில் போதனை நடக்கும் இடத்திற்கு சென்றான். அங்கே பெரிய கூட்டம் கூடியிருந்தது. குரு தனது எளிய தெளிவான வார்த்தைகளில் வாழ்க்கையின் ஆழமான விஷயங்களை விளக்கிக் கொண்டிருந்தார். அதே நேரத்தில் குரு சபையை நோக்கி கூறினார், உங்கள் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை கொண்டு வர விரும்பினால் சில இடங்களில் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார் குரு. இதை கேட்ட ராஜாவுக்கு ஒரு நம்பிக்கை ஒளி தெரிந்தது. போதனை முடிந்த பிறகு அவன் குருவிடம் சென்று அவரது கால்களில் விழுந்து, குருவே, மாற்றத்தை கொண்டு வர சில இடங்களில் அமைதியாக இருக்க வேண்டும் என்று தாங்கள் கூறினீர்கள். அந்த சில இடங்கள் எவை? அவற்றை என் வாழ்க்கையில் நான் எப்படி பின்பற்ற முடியும் என்று விரைவாக கூற முடியுமா என்று விளக்கத்தை கேட்டான் ராஜா. குரு சிரித்துவிட்டு, இதை அறிய உனக்கு பொறுமை, ஒழுக்கம், சுய பரிசோதனை தேவை என்றார். நீ இந்த போதனைகளை பின்பற்ற தயாராக இருந்தால் என்னோடு வா என்று கூறினார். ராஜாவும் சம்மதித்தான். இவ்வாறு அவர்களது பயணம் துவங்கியது. முதலிடம் யாராவது உன்னை விமர்சிக்கும் பொழுது குரு
ராஜாவுக்கு முதல் இடத்தை பற்றி போதனை செய்தார். ராஜா, யாராவது உன்னை விமர்சிக்கும் பொழுது மௌனமாக இரு. விமர்சனங்கள் உனக்கு கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புதான் தவிர கோபமாக பதிலளிக்க கூடாது. நீ கோபமாக பதிலளித்தால் எதையுமே கற்றுக்கொள்ள மாட்டாய். ஆனால் மௌனமாக இருந்து யோசித்தால் அந்த விமர்சனம் சரியானதா அல்லது தவறானதா என்பதை புரிந்து கொள்வாய். குரு அவனுக்கு ஒரு உதாரணமும் கூறினார். ஒருமுறை ஒருவன் என்னை ஏசினான். நான் மௌனமாக அவன் பேசுவதை கேட்டேன். அவன் கலைந்த பொழுது நான் அவனிடம், நீ ஒரு பரிசை கொடுத்தால் அதை யாரும் எடுக்கவில்லை என்றால் அந்த பரிசு யாரிடம் இருக்கும் என்று கேட்டேன். அவன் என்னிடம் என்றான். நான், உன் வார்த்தைகளும் உன்னிடமே இருக்கும், ஏனென்றால் நான் அவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றேன். ராஜா இதை தன் வாழ்க்கையில் பின்பற்ற முடிவு செய்தான். ஆரம்பத்தில் இது கடினமாக இருந்தது. ஆனால் படிப்படியாக விமர்சனங்களை கேட்ட பிறகு அமைதியாக இருப்பது தன்னை சுய பரிசோதனை செய்ய உதவுகிறது என்பதை அவன் உணர்ந்தான். சில நாட்களுக்கு பிறகு குரு ராஜாவுக்கு 2வது இடத்தில் மௌனமாக இரு, விவாதங்களில் உண்மை வெற்றி பெறுவதில்லை என்று கூறினார். அகங்காரமே வெற்றி பெறுகிறது. நீ மௌனமாக இருந்தால் நிலைமையை சிறப்பாக புரிந்து கொண்டு சரியான முடிவை எடுக்க முடியும் என்று கூறினார். குரு ஒரு விவசாயியின் கதையை இதற்கு எடுத்துக்காட்டாக சொன்னார். 2 விவசாயிகள் தங்கள் நிலத்தின் ஒரு சிறிய பகுதியை வைத்து சண்டையிட்டு கொண்டிருந்தனர். அந்த நிலம் தங்களுடையது என்று இருவரும் நம்பினர். நான் அவர்களிடம், நீங்கள் பிறந்த பொழுது இந்த நிலத்தை உங்களுடன் கொண்டு வந்தீர்களா அல்லது நீங்கள் இறந்ததும் அதை உங்களோடு எடுத்து செல்லப் போகிறீர்களா என்று கேட்ட பொழுது அவர்கள் அமைதியாகிவிட்டனர். இந்த போதனை ராஜாவுக்கு விவாதங்களில் ஈடுபடுவதை விட அமைதியாக இருந்து தீர்வை நோக்கி செல்வது சிறந்தது என்று கற்றுக் கொடுத்தது. 3வது இடம், யாராவது கோபமாக இருக்கும் பொழுது குரு ராஜாவிடம் கூறினார், கோபம் நெருப்பை போன்றது. நீ அதற்கு நெய் சேர்த்தால் அது இன்னும் அதிகமாக பற்றி எரியும். ஆனால் யாராவது கோபமாக இருக்கும் பொழுது மௌனமாக இரு. அவர்களின் கோபத்தின் சக்தி தானாகவே அடங்கிவிடும். இதற்காக ஒரு கதையையும் சொன்னார் குரு. ஒரு மன்னன் தன் மந்திரியை கோபத்தில் தூக்கிலிட உத்தரவிட்டான். மந்திரி எதுவுமே சொல்லவில்லை. அடுத்த நாள் மன்னன் வருந்தினான். மந்திரியை மன்னித்தும் விட்டான். மந்திரி அந்த நேரத்தில் மன்னனுடன் விவாதம் செய்திருந்தால் ஒருவேளை அவன் உயிர் கூட போயிருக்கலாம். ராஜாவும் இதை தன் வாழ்க்கையில் பின்பற்றினான். 4வது ஒரு நாள் ராஜா ஒரு விஷயத்திற்காக மிகவும் வருத்தப்பட்டான். அவன் குருவிடம், குருவே, இந்த வேதனையை என்னால் தாங்கவே முடியவில்லை என்றான். குரு கூறினார், நீ வருத்தமாக இருக்கும் பொழுது மௌனமாக இரு. துக்கம் உனக்குள் மாற்றத்திற்கான வாயிலாக இருக்கலாம். அமைதியில் உனது கேள்விக்கு பதில்கள் கிடைக்கும். துக்கம் உன்னை பலப்படுத்துகிறது. நீ அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் என்று குரு அவனுக்கு விளக்கினார். 5வது இடம், யாராவது உன்னை வேண்டுமென்றே தொடர்ச்சியாக தூண்டிவிடும் பொழுது மௌனமாக இருப்பதே மிக சிறந்த பதில் என்று கூறினார். இது உன்னுடைய வலிமையையும் பொறுமையையும் காட்டுகிறது. அப்பொழுது அவர் ஒரு துறவியின் கதையை சொன்னார். ஒருமுறை கிராம மக்கள் ஒரு துறவியை துன்புறுத்தினர். ஆனால் அந்த துறவி எப்பொழுதும் அமைதியாகவே இருந்தார். மெதுவாக கிராம மக்கள் அவரை தொந்தரவு செய்வதையே விட்டுவிட்டனர். அவரது மௌனம் அவர்களை மாற்றியது. 6வது இடம், மற்றவர்களுக்கு உதவ வேண்டியதில்லாத பொழுது குரு விளக்கினார்.
எல்லா இடங்களிலும் உதவ வேண்டிய அவசியமில்லை. உதவி இல்லாத பொழுது உதவ வேண்டிய அவசியமே இல்லை என்று விளக்கினார். யாராவது உன் கருத்தை கேட்காத பொழுது மௌனமாக இருப்பதே சிறந்தது. இந்த போதனை ராஜாவுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. 7வது இடம், உன் அறிவை பற்றி பெருமைப்படும் பொழுது குரு கூறினார், அறிவு பணிவின் ஆபரணம். நீ உன் அறிவை பிரசுரம் செய்தால் அது பொம்மையாகிவிடும். 8வது இடம், யாராவது உண்மையை கேட்க தயாராக இல்லாத பொழுது ராஜாவிடம் குரு கூறினார், உண்மையின் மதிப்பு அதை ஏற்றுக்கொள்ளும் ஒருவர் தயாராகும் வரை இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் உன் வார்த்தைகளே வீணாகிவிடும். நீ உன் நேரத்தையும் சக்தியையும் வீணாக்குவாய். பின்னர் அது விரிவாக விளக்கவும் செய்தார். நீ ஒருவருக்கு உண்மையை சொல்ல முயற்சிக்கும் பொழுது, ஆனால் அவர் தனது மாயை அல்லது அகங்காரத்தில் மூழ்கியிருந்தால் உன் வார்த்தைகள் அவரை கஷ்டப்படுத்தும். இது போன்ற சமயங்களில் மௌனமாக இருப்பதே மிகப்பெரிய உபாயமாகும். உண்மையின் விதை அப்பொழுதே பலிக்கும். குரு ராஜாவிற்கு ஒரு கதையையும் சொன்னார். ஒரு ராஜாவின் அரசவைக்கு ஒரு துறவி வந்து, மன்னா, உங்கள் முடிவுகள் தவறானது என்றார். இதை கேட்ட மன்னருக்கு கோபம் வந்து துறவியை அரசவையிலிருந்து வெளியேற்ற உத்தரவிட்டார். துறவி போகும் பொழுது, உண்மையை சொல்வதற்கான நேரம் இன்னும் வரவில்லை. உங்கள் மனம் அதை புரிந்து கொள்ள தயாராக இருக்கும் பொழுது நான் திரும்புவேன் என்றார். பல ஆண்டுகளுக்கு பிறகு மன்னர் தனது தவறுகளிடமிருந்து பாடம் கற்றுக்கொண்டு துறவியை மீண்டும் அழைத்தார். இந்த முறை மன்னர் துறவியின் பேச்சை கேட்டது மட்டுமல்லாமல் அவரை தனது வாழ்க்கை வழிகாட்டியாகவும் ஆக்கினார். குரு ராஜாவுக்கு விளக்கினார், உண்மையின் தாக்கம் கேட்பவர் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் பொழுதுதான் ஏற்படும். 9வது இடம், சூழ்நிலைகள் உன் கட்டுப்பாட்டில் இல்லாத பொழுது வாழ்க்கையில் பல சமயங்களில் மாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரும். அவற்றை பற்றி கோபப்பட்டு அல்லது வருத்தப்பட்டு அமைதியை மட்டுமே இழப்பாய். இது போன்ற சமயங்களில் மௌனமாக இருப்பதே மிக மிக புத்திசாலித்தனம். அவர் மௌனமாக இருப்பது பலவீனமல்ல, மாறாக பொறுமை, சமநிலையின் சின்னம் என்று விளக்கினார். சூழ்நிலை உன் கட்டுப்பாட்டில் இல்லாத பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருப்பது மிக மிக சிறப்பு. அதுதான் மன வலிமையின் அடிப்படை என்று கூறினார். அதற்கு குரு ஒரு சம்பவத்தையும் குறிப்பிட்டார். ஒருமுறை ஒரு விவசாயி குருவிடம், என் வயல் காய்ந்து கிடக்கிறது, மழை பெய்யவே இல்லை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். குரு பதிலளித்தார், நீ மழையை மாற்ற முடியாது, ஆனால் உன் உழைப்பிற்கு திசை கொடுக்கலாம். அமைதியாக இரு, உன் வயல் பக்கத்தில் மாற்று வழிகளை கண்டுபிடி. அமைதியாக யோசித்தால் தீர்வு தானாகவே வரும் என்று சொன்னார். விவசாயி அதையே செய்தார். விரைவில் அவரது பிரச்சனை தீர்ந்தது. குரு சொன்னார், சூழ்நிலைகள் உன் கட்டுப்பாட்டில் இல்லாத பொழுதும் அமைதியாக இருந்து பொறுமையாகவும் தீர்வை நோக்கியும் செயல்படுவதுதான் மிகப்பெரிய பலம் என்று கூறினார். 10வது இடம், உன் இதயம். இதயம் நிரம்பும் பொழுது, உன்னுடைய இதயம் நன்றி, அன்பு, அமைதியால் நிரம்பும் பொழுது அதற்கு வார்த்தைகள் தேவையே இல்லை. அது போன்ற சூழ்நிலையில் மௌனம் ஒரு மொழியாகவே மாறிவிடும். அது உனக்குள் இருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியாகும். அதை மேலும் தெளிவுபடுத்தும் விதமாக குரு கூறினார், நன்றியின் தூய்மையான வடிவம் மௌனத்தில் வெளிப்படுகிறது. உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக நீ உணரும் பொழுது
அதற்கு வெளிப்படையான வெளிப்பாடு தேவையே இல்லை. இந்த மௌனமே உன் ஆன்மாவின் மகிழ்ச்சியின் அடையாளமாகும். ஒரு ஊக்கமளிக்கும் கதை. குரு ராஜாவுக்கு ஒரு சிறிய கதையை சொன்னார். ஒருமுறை ஒரு சீடனுக்கு அவனது குரு ஞான அனுபவத்தை வழங்கினார். சீடனின் இதயம் நன்றியால் நிரம்பியது. குருவிடம், நான் உங்களிடம் நன்றி சொல்ல விரும்புகிறேன், ஆனால் வார்த்தைகள் போதாது போல் தெரிகிறது என்றார். குரு சிரித்துவிட்டு, உன் மௌனமே எனக்கு மிகப்பெரிய நன்றி, அதை தொடரவும் என்றார். குரு இப்பொழுது விளக்கினார், இதயம் நிரம்பும் பொழுது வார்த்தைகள் தேவையே இல்லை. மௌனம் உன் மிகப்பெரிய வெளிப்பாடு. ராஜா குருவிடமிருந்து இந்த இடங்களில் மௌனமாக இருக்கும் ஞானத்தை பெற்ற பிறகு அதை உடனடியாக பயிற்சி செய்யவும் முடிவு செய்தான். அவர் கூறினார், ஞானத்திற்கு மதிப்பு அப்பொழுதே உண்டு, அது வாழ்க்கையில் செயல்படுத்த போதுதான் என்று கூறினார். நான் உனக்கு சில சோதனைகளில் வெற்றி பெற வாய்ப்பு கொடுப்பேன். அந்த சோதனைகள் மூலம் மௌனம் உண்மையில் உன்னை எவ்வளவு மாற்ற முடியும் என்பதை நீ கற்றுக்கொள்வாய் என்று கூறினார். ராஜாவும் சம்மதித்தான். குருவின் வழிகாட்டுதலின் பேரில் தனது வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை துவங்கினான் ராஜா. குரு ராஜாவை ஒரு கிராமத்திற்கு அனுப்பினார். அங்கு மக்களுக்கு அவனது பழைய பழக்க வழக்கங்கள் பற்றி சொல்லப்பட்டிருந்தது. ராஜா அங்கு வந்தவுடன் மக்கள் அவனை திட்டத் துவங்கினர். கிராம மக்கள், உன்னை போன்றவர்கள் ஒருபோதும் மாறமாட்டார்கள், எப்பொழுதுமே மற்றவர்களை குறை கூறிக்கொண்டே இருக்கிறாய், நீ ஏன் இங்கு வந்தாய் என்று கேட்டனர் மக்கள். ராஜா உடனடியாக பதிலளித்து, தன்னை சரி என்று நிரூபிப்பது அவனுடைய இயல்பு. ஆனால் இந்த முறை அவன் குரு கூறிய முதலிடத்தை பற்றி நிறைவு கூர்ந்தான். யாராவது உன்னை விமர்சனம் செய்யும் பொழுது மௌனமாக இரு என்று கூறியது நினைவுக்கு வந்தது. அவன் அமைதியாக நின்றான். மெதுவாக கிராம மக்கள் கலைந்து போய் அவனது மௌனத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். அவன் மாறிவிட்டான் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். ராஜா குருவிடம் திரும்பி வந்து, குருவே, அமைதியாக இருப்பது கடினமாக இருந்தது, ஆனால் அது எனக்கு ஒரு புதிய சக்தியை கொடுத்தது என்றான். குரு சிரித்துவிட்டு, இதுவே முதல் படி, இப்பொழுது அடுத்த சோதனைக்கு தயாராகு என்று கூறினார். இரண்டாவது சோதனை. யாராவது விவாதிக்கும் பொழுது குரு ராஜாவை ஒரு வியாபாரியிடம் அனுப்பினார். அந்த வியாபாரி எப்பொழுதும் தன் வாடிக்கையாளர்களிடம் விவாதித்து கொண்டிருப்பார். குரு அந்த வியாபாரியிடம் ஒரு கேள்வி கேள், அவன் விவாதம் செய்யும் பொழுது நீ மௌனமாக இரு என்று கூறினார். ராஜா வியாபாரியிடம் சென்று, உங்களுடைய பொருளின் விலை ஏன் இவ்வளவு அதிகம் என்று கேட்டான். வியாபாரி உடனடியாக கோபமடைந்து வாதாடத் துவங்கினான். எவ்வளவு உழைக்கிறேன் என்று உனக்கு என்ன தெரியும்? என் உழைப்பை நீ மதிக்கவே இல்லை. ராஜா குரு சொன்ன இரண்டாவது இடத்தை நினைவு கூர்ந்தான். யாராவது விவாதம் செய்யும் பொழுது மௌனமாக இரு என்று அமைதியாக நின்றான். அவனது மௌனம் வியாபாரியை யோசிக்க வைத்தது. அவன் விவாதத்திற்கு எந்த அர்த்தமும் இல்லை என்பதை உணர்ந்தான். மூன்றாவது சோதனை, கோபத்தை எதிர்கொள்ளுதல். இப்பொழுது குரு ராஜாவை தன் கோபத்திற்கு பெயர் போன ஒருவரிடம் அனுப்பினார். ராஜா அவரிடம் சென்று உதவி கேட்க சொன்னார். அந்த நபர் கோபமாக, உனக்கு என்னிடம் உதவி தேவையா? உனக்கு எவ்வளவு தைரியம் என்று கோபமாக கத்தினான். ராஜா முன்பு போல் பதில் அளிப்பதற்கு பதிலாக மௌனமாக இருக்க முடிவு செய்தான். மெதுவாக அந்த நபரின் கோபமும் தணிந்தது. அவன், நீ எனக்கு ஏன் பதில் சொல்லவில்லை? பயப்படுகிறாயா என்று கேட்டான். ராஜா, நான் உங்கள் கோபத்தை அதிகரிக்க விரும்பவில்லை என்றான். அந்த நபர் மௌனத்தில் சக்தி இருப்பதை உணர்ந்தான். நான்காவது சோதனை, துக்கத்தை எதிர்கொள்ளுதல். அடுத்த சோதனையில் குரு ராஜாவை ஒரு விதவை பெண்ணிடம் அனுப்பினார். அவளது ஒரே மகன் சமீபத்தில் இறந்திருந்தார். அந்த பெண் தனது துக்கத்தில் யாரிடமும் பேசவே இல்லை. குரு அவளிடம் சென்று, எதுவும் சொல்லாமல் அவளுக்கு உதவு என்றார்.
ராஜா அவளிடம் சென்று அவளுக்கு அருகில் அமர்ந்தான். அவன் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவனது மௌனமான இருப்பு அந்த பெண்ணுக்கு ஆறுதல் அளித்தது. அவள் முதல் முறையாக தனது கதையை ஒருவரிடம் பகிர்ந்து கொண்டாள். தன் துக்கத்திலிருந்து வெளிவர முயற்சி செய்தாள். குரு கூறினார், துக்கத்தில் மௌனம் பல சமயங்களில் வார்த்தைகளை விட அதீத பலன் தரும் என்று கூறினார். 5வது சோதனை, தூண்டுதலை எதிர்கொள்ளுதல். குரு ராஜாவை அவனை தூண்டுவதற்காக தயாராக இருந்த ஒரு குழுவிடம் அனுப்பினார். அவர்கள் ராஜாவிடம் அவமதிக்கும் விதமாக பேசினர். ஆனால் ராஜா அமைதியாக இருந்தான். அவனது மௌனம் அவர்களை விட்டு விலகும்படி கட்டாயப்படுத்தியது. சோதனைகளுக்கு இடையே ராஜா குருவிடம் கேட்டான், குருவே, மௌனம் எப்படி இவ்வளவு பலன் தரும்? குரு கூறினார், ஒருமுறை ஒரு ராஜா ஒரு துறவியிடம் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்தி எது என்று கேட்டார். துறவி ராஜாவுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் எண்ணெயும் கொடுத்தார். அவர் தண்ணீரையும் எண்ணெயையும் கலக்கு என்றார். ராஜாவும் முயற்சி செய்தார். ஆனால் எண்ணெய் தண்ணீரில் கலக்கவே இல்லை. துறவி கூறினார், மௌனம் எண்ணெயை போன்றது. உன்னை விட்டு இதை பிரிக்க முடியாது. நீ அதை கையாளும் வரை அதுவே உன் மிகப்பெரிய பலமாக இருக்கும் என்று கூறினார். இதுவே நாமும் கடைப்பிடிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக இருப்பது என்பது மிக மிக முக்கியம். மௌனத்தின் சக்தி அபாரமானது. அதை நாம் கடைப்பிடித்தால் எந்த சூழ்நிலையிலும் மிக சுலபமாக நம்மால் எதிர்கொள்ள முடியும். இது என் வாழ்வில் நடக்குமா நடக்காதா என்று கேட்டுக்கொண்டே இருக்காதே. நிறைவேறுமா நிறைவேறாதா என்று எப்பொழுதும் கேள்வியை எழுப்பிக்கொண்டே இருக்காதே. இது நடக்க வேண்டுமா நடக்க வேண்டாமா என்று முடிவு செய்பவன் நானே. நானே சர்வ அதிகாரி. அகில அண்டத்தையும் ஆட்டிவிப்பவன் நானே. இந்த சர்வாதிகாரியை தகப்பனாக உன் குருவாக பெற்றுக்கொண்ட நீ எதற்கு எப்பொழுதும் கலங்கிக் கொண்டே இருக்கிறாய்? உன் மனம் ஏன் எப்பொழுதும் குழப்பத்தோடும் ஒருவிதமான குழப்பத்தோடும் இருந்து கொண்டே இருக்கிறது? எதையுமே உன்னால் சரிவர செய்ய முடியாமல், எதையுமே உன்னால் திறன்பட யோசிக்க கூட முடியாமல் எப்பொழுதும் ஒரு விதமான குழப்பத்தோடு இருப்பதால் தான் எதையுமே தீர்க்கமான முடிவாக உன்னால் எடுக்க முடியவில்லை. உன் மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள். நானே அனைவருடைய ஆட்சியாளராக ஒவ்வொரு இருதயத்தையும் அமர்ந்திருக்கிறேன். ஒவ்வொரு இருதயத்திலும் நானே வீற்றிருக்கிறேன். நான் உன் இருதயத்தில் வீற்றிருக்கும் பொழுது உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடுகிறது? என்ன நினைக்கிறாய்? உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும்? என்ன நிகழ்ந்தால் நீ மகிழ்வாய் என்பதை நான் பார்த்து பார்த்து யோசித்து செய்து கொண்டுதானே இருப்பேன். அதற்குள் உன் மனதில்தான் ஏன் இத்தனை போராட்டம்? இந்த உலகில் அசையும் அசையா அனைத்து ஜீவராசிகளையும் நானே அரவணைத்து கொண்டிருக்கிறேன். இந்த பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை கட்டுப்படுத்துபவனும் நானே. படைப்பவனாகவும் காப்பவனாகவும் அழிப்பவனாகவும் நானே சர்வாதியாக இங்கு ஷீரடியில் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு முறை கிடைக்கும் நடக்கும் என்று வாக்கு அளித்தால் அது சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும். என் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் எந்த விதத்திலும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். சாயிநாதரை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தவும் மாட்டேன். உன்னை என் பக்கம் இழுத்தது நானே. நீயாக என்னை தேடி வரவில்லை. நான் இழுத்ததால்தான் பறவையின் காலில் கயிறை கட்டி இழுப்பதைப் போல நான் உன்னை என் பக்கம் இழுத்ததால்தான் நீ இப்பொழுது என்னை தேடி வந்திருக்கிறாய். உன்னை என் பாதையில் இழுத்தது நானே. பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும் உனக்குள்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலே உனக்கான அத்தனை சோதனைகளையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை காயப்படுத்துவதற்காகவோ, உன்னை வேதனைப்படுத்துவதற்காகவோ, உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதற்காகவோ அல்ல உன்னுடைய சோதனைகள். அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், அன்பு, பக்தி என அனைத்தையும் நான் சோதித்து கொண்டிருக்கிறேன். அது உனக்கு கஷ்டத்தையும் வேதனையும் தருவதற்கு அல்ல,
வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு வரும் கஷ்டங்கள். நீ பயணிக்கும் வழியில் உன் துணை, என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும். ஆனால் உன் வழியில் சில முட்களும் இருக்கத்தான் செய்யும். கவனமாக நடப்பது உன்னுடைய பொறுப்பு. அப்படி கவனமாக நடக்கும் பொழுதும் அந்த முட்கள் உன் கால்களை குத்தினால் சற்றும் கவலைப்படாமல் வலி இருக்கத்தான் செய்யும் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு உன் வழியை ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வைத்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். நம்பிக்கையோடு இரு. எதை நினைத்தும் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பா நான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். என் அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. என் உயிராய் இருக்கும் என் இதய துடிப்பே, என் குழந்தையாக நீதானே. உன் தாயாக, தகப்பனாக, குருவாக, தோழனாக, அனைத்துமாக நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். அப்பத்தோடும் என்னிடம் வந்து தினமும் கேட்கிறாய், என் கண்ணீரை துடைத்து விடுங்கள் சாயிநாதரே, என் கண்ணீருக்கு வழி காட்டுங்கள் என்று என்னிடம் வந்து உன் வேதனையை அத்தனையும் கொட்டி தீர்க்கிறாய். எது வந்தாலும் வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் ஒரு கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது ஒன்று என்று உனக்கு தெரியாதா? பின் ஏன் வாழ்க்கையில் அடுத்த அடி எப்படி வைக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து கேட்கிறாய்? உன் வாழ்க்கையை சீர்படுத்த, உன் வாழ்க்கையை நெறிப்படுத்தவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். உனக்கான அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே நான் ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. எது வந்தாலும் மனதில் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் தைரியமாகவும் நம்பிக்கையோடும் உன் அடுத்த அடியை எடுத்து வை. உனக்கான வெற்றி வாழ்க்கையாகவே அந்த அடி இருக்கும். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. ஆனால் உண்மை ஒரு நாள் தெரிய வரும் பொழுது, உண்மை ஒரு நாள் வரும் பொழுது அங்கே யாருமே ஆட்டத்தை காட்ட முடியாது. நியாயமாக இருப்பவர்களுக்கு முன்பாக யாருமே நடிக்க முடியாது. நான் இங்கு உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. புரிய வைக்க வேண்டியவர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். காலம் அவர்களுக்கான பதிலை தக்க நேரத்தில் தகுந்த சமயத்தில் கொடுத்தே தீரும். கலங்காதே, நீ என்றுமே என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பிள்ளைதான் நீ. எத்தனை பேர் எனக்கு முன்பாக என் தர்பார்வில் வந்து நின்றாலும் நீ அதே போல் என்னுடைய பொக்கிஷமான நீ என் தர்பாரில் வந்து நின்றாலும் நிற்காவிட்டாலும் உனக்கான இடத்தை உனக்காக நான் எப்பொழுதும் ஒதுக்கியே வைத்திருக்கிறேன். வாழ்வில் நிறைய கற்றுக்கொண்டே இரு. வெற்றி என்பது தற்செயலாகவோ அதிர்ஷ்டமாகவோ கிடைத்து விடாது. தன்னுடைய செயலால் கிடைப்பதுதான் முழு வெற்றி. அந்த வெற்றிதான் நிரந்தர சந்தோஷமாக இருக்கும். என் அன்பு பிள்ளையே, எந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் நம்பிக்கையோடு வாழ பழகிக்கொள். ஒவ்வொரு நிமிடத்திலும் உன்னால் ஜெயிக்க முடியும், வெற்றியை அடைய முடியும். ஆனால் முதல் நிமிடத்தில் நிதானமாக நின்று யோசித்து செயல்பட்டால் பின்வரும் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கான வெற்றி நிமிடமே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய கடந்த காலம் உனக்கு பாடமாக இருக்க வேண்டுமே தவிர மனபாரமாக அது இருந்து விடவே கூடாது. இருந்து விடவும் கூடவே கூடாது. உன் மனதை எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். நீ நினைக்கும் நினைவுகள் அனைத்தும் உயராக இருக்க வேண்டும், உயர்வாக இருக்க வேண்டும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தால் சாதனை புரிவது, வெற்றி அடைவது என்பது மிக மிக எளிதான காரியமே.